வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைகுலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைகுலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீக்கி இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கி அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட, இறை பலியினில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட, இறை பலியினில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக கூடுவோம், அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம். ஆனந்தம் மலர்ந்திடும் அன்பரேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், குருகுலமே வருக வருகவே. ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், இறை மக்களே வருக வருகவே. திருப்பலியை நிறைவேற்ற அழைக்கின்றோம், குருகுலமே வருக வருகவே. இறையாசி பெறவே அழைக்கின்றோம், இறை மக்களே வருக வருகவே.
வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோ அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீக்கி இங்கு சுகம் காண கூடுவோம் பொருள் வாழ்வை நீக்கி அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறை பலியினில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோ இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறை பலியினில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலர்வோம் அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பர் இயேசு பாதம் தேடும் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் 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 இறைகுலமே வாருங்கள் வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள் 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 இறைகுலமே வாருங்கள் வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைய விழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் குருக்களையும் இறை மக்களையும் அனைவரையும் புனித விசேந்தியப்பர் சிற்றாலய பகுதி மக்கள் சார்பாக வணக்கம் கூறி வரவேற்பதில் மகிழ்கின்றோம். இப்பலியில் இயேசுவின் சீடர்களாய் பயணம் செய்வோம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க இன்றைய விழா பலி நம்மை அழைக்கின்றது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் பல்வேறு இன்னல்களால் அவதி உறுவோர் விடுதலை அடையவும் நிறை வாழ்வை உரிமையாக்கவும் வேண்டும் என்பதே இயேசுவின் பயணத்தின் நோக்கமாக இருந்தது. அந்த உயர்ந்த நோக்கம் நம் வாழ்வு பயணத்தின் இலக்காக அமைய வேண்டும். அந்த இலக்கு எதுவெனில், நாம் கடவுளையும் அயலாரையும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்வதும், தன்னலம் துறந்து துன்பப்படும் மக்கள் மறுவாழ்வு வாழ உதவி செய்வதும், ஒவ்வொரு நாளின் பணி வாழ்வின் துன்பங்களையும் பொறுப்போடும் நம்பிக்கையோடும் ஏற்று வாழ வேண்டும். சீடர்களைப் போன்று எளிமையோடும் இறை வார்த்தையை வாழாக்கவும் முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு செல்லவும் வேண்டுவோம். இவ்விழா பலி நமக்கு
ஆசியையும் வளங்களையும் தர பக்தியோடு பலியில் பங்கெடுப்போம். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களையும் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. வீழ்ச்சி உற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா 66:10-14 வரை இறைவார்த்தைகளில் கடவுள் மீது நம்பிக்கை இழந்து இறைவனுக்கு பணியாமல் செய்த குற்றங்கள் யூத மக்களின் வீழ்ச்சியாக இருந்தது எனவும், இறை நம்பிக்கை பெற்று நேர்மையோடும் நீதியோடும் வாழ முன்வந்தபோது எருசலேமில் இறைவன் அவர்களுக்கு அளித்த ஆசிகள் எப்படிப்பட்டவை என்பதை எடுத்து கூறும் வாசக வார்த்தைகளை நமதாக்குவோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதலளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மணம் வீச என்னுள்ளம் நீ வாழ் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மணம் வீசும் என்னுள்ளம் நீ வாழ் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீச, என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு, தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் பொழி வெள்ளமே. உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் பொழி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் ஏதேதும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிஜமான உன்னன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே, என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீச, என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு, தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூச்சு நீதானே என் தெய்வமே, உனையன்றி எனக்கிங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே, என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீச, என் உள்ளம் நீ வாழ் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு, தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீச, என் உள்ளம் நீ வாழும்
பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் ஆனந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன பாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவ வாழ்வு என்பது இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையாலும் அன்பினாலும் கட்டப்பட்டுள்ளது என்பதை எடுத்து கூறுகின்றது. எனவே நாம் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாலும் அன்பினாலும் இறைவனின் அமைதியும் இரக்கமும் பெற முடியும் என கூறும் இவ்வாசக வார்த்தைகளை நமதாக்குவோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பத்தாம் அதிகாரம் 1-9 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம்.
நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அது 1963 ஆண்டு. ஓர் உலகப் போர் ஏற்படுகின்ற அபாயம் அப்பொழுது இருந்தது. அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஜான் கென்னடி என்பவரும் ரஷ்ய நாட்டின் அதிபராக குருஷேவ் என்பவரும் செயல்பட்டு வந்தார்கள். ரஷ்ய நாடானது அமெரிக்காவின் அருகில் இருக்கின்ற கியூபா என்கின்ற நாட்டிற்கு ஏராளமான அணு ஆயுத ஏவுகணைகளை அனுப்பி கொடுத்து கொண்டே இருந்தது. இது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. அந்த அணு ஆயுத ஏவுகணைகளை அழிக்க வேண்டும், இல்லையேல் அந்த நாட்டை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என அமெரிக்கா முனைந்து கொண்டிருந்தது. இதனை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு நீங்கள் கியூபா நாட்டை பிடிப்பதற்கு கப்பல்களை அனுப்பினால் நாங்களும் கப்பல்களை அனுப்புவோம் என்று ரஷ்யா நாடானது ஏராளமான கப்பல்களை அனுப்பியது. அமெரிக்க நாட்டு கப்பல்களும் ரஷ்ய நாட்டு கப்பல்களும் கியூபா நாட்டை சுற்றி ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு தயாராக இருந்தனர். இந்த வேளையில் திடீரென 2 நாட்டு கப்பல்களும் பின்வாங்க ஆரம்பித்தன. உலக போர் தவிர்க்கப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய பாப்பரசர் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர். 2 நாட்டு தலைவர்களோடும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே அமைதி ஏற்படுத்தப்பட்டது. ஓர் பெரிய உலக அபாயம் தவிர்க்கப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த 1963ஆம் ஆண்டு திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் பாச்சம் இன் தேரிஸ், அதாவது அவனியில் அமைதி என்கின்ற ஒரு சுற்றுமடலை எழுதி உலகெங்கும் அனுப்பி வைத்தார். அந்த சுற்றுமடலில் 4 கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையான அமைதியை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக இருப்பவைகள் 4 அம்சங்கள். 1, உண்மையை ஏற்றுக்கொள்வது. உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் அமைதியை ஏற்படுத்த முடியும். எனவே இந்த 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது ரஷ்யா நாடு உண்மையை ஏற்றுக்கொண்டது. நாங்கள் ஏராளமான அணு ஆயுத ஏவுகணைகளை கியூபா நாட்டிற்கு கொடுத்திருக்கிறோம், இது உண்மை என்று ஏற்றுக்கொண்டது. எனவே அமைந்தால் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நீதி அடிப்படையாக இருக்க வேண்டும். நீதி என்னவென்றால் அந்த அணு ஆயுத ஏவுகணைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதனை ரஷ்யா நாடு ஏற்றுக்கொண்டது. 3வதாக, அன்பு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம் பகைவர்கள் அல்ல, நண்பர்கள். மனித குலம் இருப்பது சாவதற்கல்ல, வாழ்வதற்கு.
எனவே அன்பை நாம் பரிமாறிக்கொள்வோம், உறவை ஏற்படுத்தி கொள்வோம் என்கின்ற அடிப்படையில் அங்கு அமைதி ஏற்படுத்தப்பட்டது. நான்காவதாக, அந்த இரண்டு ஆட்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதாவது யாரும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது, யாரும் யாரையும் மிரட்டக்கூடாது. ஒவ்வொருவரும் இயல்பாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் சுதந்திரமாக செயல்பட்டு அன்று ஒரு மாபெரும் உலகப் போரை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்தி கொண்டார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு 72 சீடர்களை அனுப்புகின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள் என அறிவுரை கூறி 72 சீடர்களை அனுப்புகின்றார். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 5வது வசனம். அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று 72 சீடர்களை இயேசு அனுப்புகின்றார். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்திருப்போம், ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை அனுப்புகின்றார். 12 திருத்தூதர்களும் இஸ்ரவேல் மக்களின் 12 குலத்தை சுட்டி காட்டுகின்றது. இயேசு கொண்டு வந்த அமைதி என்கின்ற அந்த நற்செய்தி இஸ்ரவேல் மக்களில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக 12 கோத்திரங்களை சுட்டி காட்டும் விதமாக 12 திருத்தூதர்களை அனுப்பி வைத்தார். இன்று 72 சீடர்களை இயேசு அனுப்புகின்றார். இயேசுவின் நற்செய்தி இஸ்ரவேல் நாட்டிற்கு மட்டுமல்ல, அது உலகம் முழுவதற்கும் பரவ வேண்டும் என்பதை சுட்டி காட்டும் விதமாக அடையாள முறையிலே 72 சீடர்களை இயேசு அனுப்புகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது மோசே என்கின்ற இறைவாக்கினருக்கும் 72 உதவியாளர்கள் இருந்தார்கள் என்று நாம் அறிய வருகின்றோம். இயேசு கிறிஸ்து புதிய மோசே. நற்செய்தி அமைதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். எனவே உலகம் முழுவதும் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசு 72 சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்ற முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதுதான். மலைப்பொழிவில் கூட மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறை மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள் அல்ல, அவர்கள் கடவுளின் பிள்ளைகள். ஒவ்வொரு ஊரிலும் சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவர்கள், அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக இறைவனால் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே அமைதி உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக என்று உயிர்த்த இயேசு சீடர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லுகின்றார். எனவே இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் எழுதிய அவனியில் அமைதி என்கின்ற சுற்றுமடல் நம் அனைவருக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குரு மாணவனாக இருந்தேன். அப்பொழுது ஒரு பங்கில் குரு மாணவனாக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த வேளையில் ஒரு தாயானவள் ஓடி வந்து பங்கு தந்தையிடம் வந்து அழுது, என்னை கணவர் அடித்து உதைக்கிறார் என்று முறையிட்டாள். பங்கு தந்தையானவர் அந்த கணவரை அழைத்து கேட்ட பொழுது அந்த கணவர் பொய் சொன்னார், நான் அடிக்கவில்லை, அவள்தான் என்னை அடித்தாள் என்று.
இப்படி உண்மையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமைதியை ஏற்படுத்த முடியுமா? பங்கு தந்தையானவர் அவர்களுடைய குழந்தையை அழைத்து விசாரித்த பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை அடித்தாங்க, நான் இதை பார்த்தேன் என்று சொன்ன பொழுது அந்த கணவர் இறுதியில் நான் அடித்தது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டார். ஒரு சாட்சி இல்லாமல் உடனடியாக உண்மையை ஏற்றுக்கொள்வது ஒரு உயர்ந்த மனநிலையை காட்டுகின்றது. அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் முதலில் உண்மை நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பிலாத்து விசாரிக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் அமைதிக்கு அடிப்படை. அந்த தாயானவள் கணவர் அடித்ததை சொல்ல, நான் அடிக்கவில்லை என்று கணவர் பொய் சொல்ல, குழந்தை உண்மையை சொன்ன பிறகு அவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். நான் அடித்தது உண்மை, அவளை துன்புறுத்துவது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார். இப்படி உண்மையை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அமைதி ஏற்பட்டது 1963. அதுபோல்தான் இன்றைய உலகிலும் இன்றைய ஊர்களிலும் இன்றைய குடும்ப வாழ்விலும் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அடிப்படையில் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் நிச்சயமாக அமைதி ஏற்படும். அடுத்ததாக அந்த கணவருடைய வேலை என்ன? அவர் குடும்பத்தின் தலைவர், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அதுதான் நீதி. அந்த கணவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், இனி நான் குடிக்க மாட்டேன், எனது வருமானத்தை எல்லாம் மனைவியிடம் கொடுப்பேன், எனது பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைப்பேன். இது அந்த தந்தையினுடைய நீதி, தந்தையினுடைய கடமை. கடமைக்கும் நீதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு தந்தையினுடைய கடமை குடும்பத்தை முன்னேற்றுவது, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பது. இதுதான் தந்தையின் நீதி, அதுதான் அவரது கடமை. எனவே அவர் தனது தவறை ஏற்றுக்கொண்டு உண்மையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக திருந்தி வாழ ஆரம்பிக்கின்றார். அந்த ரஷ்யா அமெரிக்கா யுத்தத்திலும் ரஷ்யா நாங்கள் கியூபா நாட்டில் வைத்திருக்கின்ற அணு ஆயுத ஏவுகணைகளை திரும்ப கொண்டு சென்று விடுவோம் என்று அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுதான் நீதி. தான் செய்ய வேண்டிய கடமையை அந்த நாடு ஏற்றுக்கொள்ளுகிறது. அடுத்ததாக உண்மையான அமைதி ஏற்படுவதற்கு மூன்றாவது அம்சமாக இருப்பது அன்பு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தந்தையானவர் மனைவியையும் குழந்தையையும் அன்பு செய்ய வேண்டும். அவர்களோடு உறவை கொண்டிருக்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் நாம் கடமையை நிறைவேற்ற முடியும், நீதியை நிலைநாட்ட முடியும். குடும்பங்களிலும் ஊர்களிலும் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அடிப்படையில் அன்பு இருக்க வேண்டும். தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார். அவர் இறுதியிரா உணவின் பொழுது சொன்ன மாபெரும் சொற்பொழிவில், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அன்பு இருந்தால்தான் நீதி வரும், நீதி இருந்தால்தான் உண்மை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே ஒரு ஊரிலோ ஒரு குடும்பத்திலோ உலகத்திலோ அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் முதலில் உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்கு அன்பு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இன்றைய உலகில் நாம் பார்க்கின்றோம், போர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் இஸ்ரேல் நாட்டிற்கும் ஈரான் நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டு முடிந்து விட்டது. அதற்கு முன்பாக
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 4 நாட்கள் போர் நடந்தன. இப்படி இன்றைய உலகில் அமைதி இல்லாமல் போரும் பிரச்சனையும் நிறைய இருக்கிறது என்றால் அடிப்படையில் யாரோ ஒருவர் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று பொருள். நீதியின்படி வாழ மறுக்கிறார் என்பது பொருள். உண்மையும் நீதியும் இருந்தால் பிரச்சனைகள் இல்லை, யுத்தங்கள் இல்லை, வளர்ச்சி அதிகமாக ஏற்படுத்தப்படும். நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தில் சிபிடி, கோஸ்டல் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்று ஒரு அமைப்பு இருப்பதை நாம் அறிவோம். அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பாருங்கள். கடலோர வளர்ச்சி மற்றும் அமைதி என்று சொல்லப்படவில்லை. அந்த அமைப்புக்கு பேரு கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி. முதல்ல அமைதி தான் தேவை. அமைதி இருந்தால்தான் வளர்ச்சி வரும். வளர்ச்சி இருந்தால் அமைதி வராது. அமைதி இல்லாத வளர்ச்சிக்கு பெயர் வீக்கம். எனவே முதலில் அமைதி வேண்டும். எனவேதான் பரிசுத்த தந்தை 23ஆம் அருளப்பர் அவனியில் அமைதி என்கின்ற சுற்றுமடலை 1963ஆம் ஆண்டு வரைந்து உலகெங்கும் அதனை அனுப்பி வைத்தார். அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் இந்த 4 அம்சங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயேசு 72 சீடர்களை அனுப்பிவிட்டு சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலில் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லிதான் அனுப்பி வைக்கிறார். இந்த அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த 4 அம்சங்களும் இருக்க வேண்டும். 1, உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். 3, அன்பு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். 4, எல்லோரும், பிரச்சனையில் இருக்கின்ற அனைவரும் சுதந்திரமாக, இயல்பாக, வற்புறுத்தப்படாமல், மிரட்டப்படாமல் செயல்பட வேண்டும். இது இந்த 4 அம்சங்களிலும் குடும்ப வாழ்விலும் சரி, பங்கு வாழ்விலும் சரி, உலகெங்கும் உள்ள வாழ்விலும் சரி அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த 4 அம்சங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, இன்று நாம் புனித வின்சென்டின் விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். வின்சென்ட் என்கின்ற வார்த்தைக்கு வெற்றியை காண்பவர் என்று பொருள். புனித வின்சென்ட் ஏராளமான மக்களை நம்முடைய வேதத்திற்கு மனம் திருப்பினார். மனம் திருப்பியதோடு விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து அவர்களுக்கிடையே உறவையும் அன்பையும் ஏற்படுத்தினார். அடிப்படையில் அந்த குடும்பங்களுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதில் மிகவும் அக்கறை உடையவராக புனித வின்சென்ட் இருந்தார். எனவே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது ஊர் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், நமது குடும்பங்கள் முன்னேற வேண்டுமென்றால் அடிப்படையில் அமைதி இருக்க வேண்டும். அமைதி இருக்க வேண்டுமென்றால் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் சொல்வது போல இந்த 4 அம்சங்களும் பின்பற்றப்பட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல், நீதியை நிலைநாட்டுதல், அன்பை வழிகாட்டியாக கொண்டிருத்தல், எல்லோரும் வற்புறுத்தலின்றி சுதந்திரமாக செயல்படுதல். இந்த 4 அம்சங்களும் இருந்தால் குடும்ப வாழ்விலும், ஊர் வாழ்விலும், பங்கு வாழ்விலும், உலக வாழ்விலும் அமைதி இருக்கும். அமைதி இருந்தால் வளர்ச்சி ஏற்படும். இந்த 4 அம்சங்களையும் பின்பற்றுகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக இன்றைய நாளிலே வாழ முயற்சி செய்வோம். புனித வின்சென்ட் நமக்காக விண்ணுலகில் ஜெபித்து இந்த வரங்களை பெற்று தருவார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார்.
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதை வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகி நாம் இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நம்மில் அன்பும் உண்மையும் நீதியும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உயர்ந்த எண்ணங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று மறையுரையில் கேட்டோம். அவற்றை உள்வாங்கி நமது மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நடந்து வந்த மக்களை பேரொளிக்கான செய்தி செய்த இயேசுவே, எங்கள் ஊரில் நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினால் கலங்குவோர், அடிமைத்தனத்தில் வாழ்வோர் ஆகிய அனைவருக்கும் ஆறுதலும் நிம்மதியும் தந்து அவற்றிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பையும் மனநிலையும் அளித்து காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற இயேசுவே, சமூக தலைவர்கள், எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் சுய நலன்களை நாடாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றி மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், பண்பாடு, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு இவற்றால் முழு நிறைவை நோக்கிய வாழ்வு வாழவும் தலைவர்கள் பொறுப்புடனும் கடமை உணர்வுடனும் செயலாற்றி போர்கள் இல்லா சமாதான உலகை உருவாக்க உழைத்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பாதையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற இயேசுவே, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை அர்ப்பணிப்பு உணர்வுடனும் தியாக உள்ளத்துடனும் மேற்கொள்ளவும் நல்ல உடல் நலத்தை அளித்து பணியை முன்மாதிரிகளாக வாழ வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய அந்திரியாரின் பங்கு மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழவும் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் அனைவரும் இணைந்து செயல்படவும் நம் பங்கில் உள்ள கடல் தொழில் மற்றும் கரைவேலை செய்யும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும் என்ற இறைவா, இன்றைய விழா திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித விசேந்தியப்பர் சிற்றாலய வாழ் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வில் நீர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிகளுக்கும் நன்றி கூறுகின்ற இந்த வேளையில் எங்கள் குடும்பங்கள் செய்து வரும் தொழில்களை ஆசீர்வதித்து பொருளாதார முன்னேற்றம் அளித்து நல்ல உடல் நலமும் வளமும் அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாதத்தில் நேர்மையோடு சமர்ப்பித்த அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்று எங்களுக்கு நிறை வாழ்வையும் அமைதியையும் அன்பையும் தந்திட வேண்டும் என்று உமது அன்பு மகனும் எங்களது ஒரே தலைவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மாண்பு மலரும் வாழ்வேணி விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். ஏழை எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் வருகின்றோம். வாழ்வை பலியாய் தருகின்றோம். புனிதனுந்தன் மலர்ப்பதம் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். வாழ்வின் உரிமையை இறைவன் அரசு என்றவா. நீதி வாழ்வின் உரிமையை
தழைத்து ஓங்கும் வாழ்வு உலகில் அமையவே. நீதி நேர்மை தழைத்து ஓங்கும் வாழ்வு உலகில் அமையவே. வருகின்றோம் யாம் வருகின்றோம், வாழ்வை பலியாய் தருகின்றோம். புனிதனுந்தன் மலர்ப்பதம் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். ஏழை எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா. ஏழை எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் வருகின்றோம், வாழ்வை பலியாய் தருகின்றோம். புனிதனுந்தன் மலர்ப்பதம் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும்.
பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுப்பேன், நீ உன்னையே அள்ளித் தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினாய். எல்லாமே உனதாகினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதுவும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதுவும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவே இல்லை. நீ என்னில் வந்தாலே குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வெள்ளம். இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. இருள் நேர ஐயங்கள் தடுமாறல்கள், வினை நீக்கி புது வாழ்வின் மொழி தோன்றுதே. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளித் தந்தாய். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல நம் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெற நீர் திருவுழமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாரியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரென ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித விசேந்தியப்பர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இங்கே கூடியிருக்கிற எங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நீர் பாராமல் திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். எண்ணலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். எண்ணலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே பாடுகிறேன் வாழ்வு பெற பாபா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். எண்ணலைகளின் நடுவிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தரும் வெள்ளம். வாழ்வின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தரும் வேகம் நீ. ஜீவனுனை தினம் தேடுகிறேன். உன்னை காணாமல் நான் வாடுகிறேன். வான்மழையே வாவா, உன்னை கண்டாலே உள்ளம் பூ பூக்கும். உன்மொழி கேட்டாலே உதயம் வசமாகும். உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும். உந்தன் முழுவரவா சுமைகள் சுகமாகும். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். எண்ணலைகளின் நடுவிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன்.
சங்கமம் நீ, கவினொரு கவிஞனம் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்புரு மன்னவன் நீ. கலைகளின் சங்கமம் நீ, கவினொரு கவிஞனும் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்புரு மன்னவன் நீ. உயிர்களிலே தினமுனை காண்பேன், உயிர் துடிப்பினிலே உன் கரம் உணர்வே, காலமெல்லாம் வாழ்ந்திடவே வா வா. உன்னை கண்டாலே உள்ளம் பூ பூக்கும், உன்மொழி கேட்டாலே உதயம் வசமாகும். உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும், உந்தன் உடன்பரவால் சுமைகள் சுகமாகும். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன், எண்ணலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன், எண்ணலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன், பாடுகிறேன் வாழ்வு பெற வா வா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே.
நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீரில்லா புவி முழுதும் வீணாகுமே, நீ இந்தியோ என் நெஞ்சம் பாழாகுமே. நீரில்லா புவி முழுதும் வீணாகுமே, நீ இன்றியோ என் நெஞ்சம் பாழாகுமே. நீ வந்து என் வாழ்வில் அருள் தந்ததால் வான் முட்டும் என் பாடல் எப்போதுமே. நீ வந்து என் வாழ்வில் அருள் தந்ததால் வான் முட்டும் என் பாடல் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. அன்பு மக்களே, 3 நாட்களாக புனித விசேந்தியப்பர் சிற்றாலய திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்த அருள் பணியாளர் ஜான்சன் அவர்கள் கன்னியாகுமரி வட்டார முதன்மை அருட்பணியாளராக சிறப்பாக செயல்படுகின்றார். நம் பங்கை பற்றி மிக அதிகமாகவே தெரிந்திருக்கக்கூடியவர், நம்மோடு எப்பொழுதும் உறவு பாராட்டக்கூடியவர். நம் மக்கள் மீதும் நம் பங்கினுடைய வளர்ச்சி சார்ந்த அமைதி சார்ந்த அனைத்து காரியங்களிலும் உடனிருந்து நம்மையும் நம் பங்கையும் வழி நடத்துவதிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றி கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே இந்த விழா மகிழ்விலே கலந்து கொண்டு நமக்காக இறைவேண்டலும் செய்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தை ஜான்சன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியையும் விழா நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதியை ஏற்படுத்த 4 நிலைகள் கண்டிப்பாக அவசியம். அது குடும்பமாக அல்லது குழுமமாக இருந்தாலும், பங்காக குறிப்பிட்ட இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக இவைகள் தேவை என்பதை தன்னுடைய மறையுறை சிந்தனை வாயிலாக வழங்கி இருக்கின்றவர் அருள் தந்தை டமாசின் அவர்கள். தற்பொழுது ஆன்மீக தோட்டத்தில் நம் மறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆன்மீக தோட்டத்திலே இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம் குடும்பங்களிலே அமைதியை, நம் உண்மையை ஏற்றுக்கொள்வதன் வழியாகவும் நீதியின் அடிப்படையில் பரிந்து பேசுவதாகவும் வழிகாட்டுகின்ற நிலைமையில், அன்பு தோய்ந்த நிலையில், அன்பு நிறைந்த நிலையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டுகின்ற பொழுதும், சுதந்திரமாக ஒருவரை ஒருவர் செயல்பட விடுகின்ற பொழுது தானாகவே அமைதி குடும்பத்திலும் மலரும் என்பதையும், இந்த அமைதியை உருவாக்குகின்றவர்கள் கடவுளுடைய மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள், கடவுள் உருவாக்கிய மக்கள் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதையும், அதிலும் குறிப்பாக நம்முடைய பாதுகாவலர் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு செய்தியை, வெற்றியை கொணர்கின்றவராக, நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற இடர்கள், இறப்புகள் இவைகளிலிருந்து வெற்றியை, தோல்வியிலிருந்து வெற்றியையும் வளத்தையும் வாழ்வையும் தந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்பதையெல்லாம்
தன்னுடைய மறையுரை வாயிலாக நமக்கு வழங்கி இருக்கின்ற அருள் தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றியையும் விழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இந்த 3 நாள் விழா கொடியேற்றம், மாலை ஆராதனை, விழா திருப்பலி போன்ற வழிபாடுகளை சிறப்பித்தவர்கள், இதனை ஒருங்கிணைத்தவர்கள், இதற்காக எழுதி கொடுத்தவர்கள் என அத்தனை பேருக்கும் அன்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நன்கு திட்டமிட்டு அனைத்து காரியங்களை முன்னின்று நடத்தி விழா ஏற்பாடுகளை சரிவர செய்து கொடுத்த நமது பங்கு பேரவையினர், அதிலும் குறிப்பாக பங்கு பேரவை நிர்வாகிகள் யாவருக்கும் மனமாற நன்றியையும் பாராட்டுக்களையும் அன்போடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த விழாவை மென்மேலும் மெருகூட்டி அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வழிபாடு ஏனைய நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த இந்த விசேந்தியப்பர் சிற்றாலய பகுதி மக்கள் அல்லது சிறப்பு குழுவினர் என ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 நாள் விழாவில் வழிபாடுகளிலே உதவி செய்த நம் பங்கில் செயல்படக்கூடிய அருட்சகோதரிகள் யாவருக்கும் அன்பான நன்றி. ஒலி அமைத்த மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள், பாடகர் குழு, இசைக்கருவி மீட்டியவர்கள், பீடச்சிறார்கள், ஆலய பணியாளர்கள், தேர் அலங்காரம் செய்தவர்கள், மேளம் வாசித்தவர்கள், தேர்ப்பவனியில் கலந்து கொண்டவர்கள், இறுதி வரை வந்து சேர்ந்தவர்கள் என எல்லோருக்கும் அன்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று மதியம் 3:30 மணிக்கு தேர்ப்பவனி ஆரம்பமாகும். தேர்ப்பவனி நிறைவில் நற்கருணை ஆசீரும் திருக்கொடியிறக்கமும் நடைபெறும். யாவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் திருப்பலி முடிந்த பிறகு விருந்தில் பங்கெடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக உங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை சொல்வதோடு தொடர்ந்து இந்த பங்கு நல்ல சிந்தனையில் வளர்வதற்கு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். நீங்களும் எங்களுக்காக உங்கள் ஜெபங்களில் எங்களை நிறைவு கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. மணவை நகரிலே
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா நிறைந்த புதுமைகளை நாளும் பொழுதும் பொழிந்துவர் கருணை உள்ளம் கொண்டவர் போற்றி பாடுவோம் நிறைந்த புதுமைகளை நாளும் பொழுதும் பொழிந்து வரும் கருணை உள்ளம் கொண்டவரை போற்றி பாடுவோம் துன்ப துயரம் நீங்கவும் சோதனைகள் அகலவும் புனிதரை இந்நேரம் வேண்டிக் கொள்ளுங்கள் துன்ப துயரம் நீங்கவும் சோதனைகள் அகலவும் புனிதரை இந்நேரம் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டுதல் கிடைக்கவும் சோதனைகள் தீரவும் ஆண்டு ஆண்டு காலமாய் அனைவருமே வாழணும் வேண்டுதல் கிடைக்கவும் சோதனைகள் தீரவும் ஆண்டு ஆண்டு காலமாய் அனைவருமே வாழவும் மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.